ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பரிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் அல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், தமிழர் திருநாள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொதுவா எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டோம்னா தைப்பொங்கல் தான். ரொம்ப ஆவலா என்னைக்கு பொங்கல் வருது, எப்போ பொங்கல் வருது, ஏன்னா தொடர்ந்தாப்புல 4 நாள் லீவு, 5 நாள் லீவு அங்கதான் வரும். அதே சமயத்துல தை பிறந்தால் வெளிப்பிறக்கும். காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளே இந்த தை திருநாள், உழவர் திருநாள் அப்படிலாம் சொல்றாங்க. காரணம் என்ன, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் எல்லா கிரகங்களும் பூமி உள்பட இப்ப ஏதோ புதுசா கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை கிரகங்கள் கண்டுபிடிச்சாலும் எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான், பேசா தலைவனாக கொண்டு தான் இயங்க போகுது. அப்போ அந்த சூரியன் காலபுருஷனுக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு உள்ள போறார். தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் வரதால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த தொழிலாம் அபிவிருத்தி ஆகும், தொழிலாம் நல்லா சிறப்பா நடக்கும். தொழில் நம்ம எதை சொல்றோம்னா விவசாயத்தை மட்டும்தான் நம்ம தொழில்னு சொல்றோம். மற்ற எதையும் நம்ம தொழிலா சொல்றது இல்லை, வேற எதையும் நாம தொழில்னு சொல்றது இல்லை. விவசாயத்தை மட்டுமே நாம தொழில்னு சொல்றோம். பொதுவாகவே ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க, சாமி இந்த வாட்டி பொங்கல் எது மேல வருது, இந்த வாட்டி பொங்கல் எதுல பிறக்குது? ஏன்னா ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களுக்கு, ஏழைகளுக்கு தெரியும் பொங்கல் இந்த வருஷம் எந்த மேல வருதோ அதை கொண்டு தான் அடுத்து வரக்கூடிய 12 மாசமும் அந்த விவசாயம், பஞ்சபூதங்கள், மழை, காற்று இதெல்லாம் சமமா இருக்குமா, அதிகமா இருக்குமா, கம்மியாகுமா, புயல் வருமா, பூமியுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அந்த பொங்கல் சங்கராந்தி பலன்னு பேர். சமஸ்கிருதத்துல சங்கராந்தி பலன்னு பேர், பஞ்சாங்கத்துல சங்கராந்தி பலன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த பொங்கல் இந்த 2024வது வருஷம் ஜனவரி மாசம் சோபகிருத வருடம் நடக்கின்ற சோபகிருத வருஷம் மகர சங்கராந்தி தேவதை கோரா, அகோரம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கோரா என்ற திருநாமம் கொண்டு ஆண் பெண் இருவரும் கலந்த உருவமாய், ஸ்திரீ புருஷ ரூபமாய் சோபகிருத வருஷம் மார்கழி மாசம் 29ஆம் தேதி 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி, சதய நட்சத்திரம், கும்பராசி, வியதீபாத யோகத்தில் பத்திரம் கர்ணம், தனுசு லக்னம் கூடிய சுபயோக சுபதனத்தில் காலை 59:32 நாழிகை, அதாவது 15ஆம் தேதி திங்கட்கிழமை கார்த்தால 6:28 தைப்பொங்கல் பிறக்கின்றது. பொதுவாக அந்த பொங்கல் சமயத்தில் மதியானம் பிறக்கும். சூரியன் மகர ராசிக்கு உள்ள பிரவேசிக்கின்ற, கால் எடுத்து வைக்கின்ற நேரம் தான் தைப்பொங்கல், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப சூரியன் எப்போ தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு உள்ள போறார், எத்தனை மணிக்கு உள்ள போறார்ன்றதுதான் பொங்கல் கணக்கு. சமயங்கள்ல அது மதியானம் வரும், சாயந்தரம் வரும். ஆனா இந்த வருஷம் 15ஆம் தேதி காலையில 15/1/2024 அன்றைய தினம் காலை 6:28 மணிக்கு சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்போ தைப்பொங்கல் ஆகப்பட்டது
பொங்கல் காத்தால 6:30 மணிக்கெல்லாம் பிறந்தது. அன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. அப்ப பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம், சூரிய பகவான் வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம், சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கோ அல்ல சூரிய வழிபாடு செய்வதற்கோ, பொங்கல் பானை வைக்கிறதுக்கு, பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படையல் செய்வதற்கான நல்ல நேரம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த மகர சங்கராந்தி பலன் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஆண் பெண் கலந்த உருவத்தோடு கோரா என்ற திருநாமம் கொண்டு வருகிறார். அவருடைய வாகனம் நாய் வாகனம், சொன வாகனம் என்று சொல்லக்கூடிய கால பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் வாகனத்திலே இந்த சங்கராந்தி பொங்கல் பிறக்கிறது. இதனால என்ன ஆகும்னா, பணம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்நார்மல் பொசிஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செல்வந்தர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏழைகளுக்கு எந்த தோஷமும் இல்லை. அந்த கோரா என்ற தேவதை தோல் ஆடை உடுத்தி வருகிறார். சில வஸ்திரங்கள் துணியா இருக்கும், பட்டா இருக்கும். ஆனா இந்த முறை தோல் ஆடை உடுத்தி வருகிறார். இதனால மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் நிறைய பற்றாக்குறை ஏற்படும். அதுக்கு அடுத்தது ஆபரணம், வெள்ளி ஆன ஆபரணங்களை அணிந்து வருகிறார். அப்ப இது என்ன ஆகும்னாக்கா, வெள்ளியுடைய விலை உயரும். ஏற்கனவே பவுனோட விலை ஏறிதான் இருக்கு. இந்த ஆபரணம் சொர்ண ஆபரணம்ங்கிறதால வெள்ளி, தங்கம், அதனுடைய ரத்தனங்கள், இதனுடைய விலைவாசிகள் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ஸ்நானம் என்பது அவங்க குளிக்கக்கூடிய நீரின் அளவு. ஸ்நானத்தை பொறுத்தவரை கந்த ஜலம் யதீபாதம் அப்படின்னு சொல்றாங்க. அது நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. ஆயுதம் சர்பம். அவங்க எந்த ஆயுதத்தை கொண்டு இருக்காங்கன்னா, அந்த தேவதை, பொங்கல் தேவதை பாம்பை தான் ஆயுதமா கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன ஆகும்னாக்கா, புதிய ஜுரங்கள் உருவாகும். போச்சுன்னா கந்தம் தாம்பூலம். இதனால அதிகமான விஷஜந்துக்கள் இனப்பெருக்கம் அதிகரிக்கும். நிறைய வைரஸ் தொற்றுக்கள் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புஷ்பம் அசோக புஷ்பத்தை சூடி வருகிறார். அதனால சௌபாகியங்கள் கூடும், நன்மையே நடைபெறும். அவங்க பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய குடை சிகப்பு, அந்த சிகப்பு கலர் குடையை பிடிச்சு வர்றதால தேக ஆரோக்கியம் கூடும். சாமரம், மாணிக்க சாமரம் வீசி வருகின்ற காரணத்தினால சர்வஜனா சுகினோ பவந்து, எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். வாத்தியம் மத்தளம், நடன கலைஞர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பாத்திரம் இரும்பு. அந்த இரும்பு பாத்திரம்னு சொல்றதால அது சனியுடைய காரகத்துவம். ஆட்சியாளர்களுக்கும் அரசை ஆள்பவர்களுக்கும் அரசாங்கத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து. போஜனம் சித்ரான்னம், ரசவர்க்கம் சுநாசம், முகம் புன்சிரிப்போட இருக்கிறதால பயிர்களுடைய அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். ஜாதி பிசாசு, மக்களுக்கு ஒரு விதமான பயத்தை, அதான் நான் சொன்னேன், வைரஸ் புதுமான ஜுரங்கள்லாம் ஏற்படும், மக்களுக்கு அது மூலமா ஒரு பயம் ஏற்படும். மேற்கு திசை நோக்கி அந்த அகோரமூர்த்தி வருகிறார். இந்த மேற்கு திசையை நோக்கி வரதால அனைவருக்கும் நன்மை. பக்ஷம் சுக்லபக்ஷம் வளர்பறையா இருக்கு, அதனால சுபிக்ஷமானதாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை ராஜ கலகம், காலம் ராத்திரி வேளையிலே
வருகின்ற காரணத்தால இடையர்களுக்கு பசுமாடுகள் அந்த மாதிரி மிருகங்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. உபய லக்னம் அது ஆகையினால மிதமான தானிய உற்பத்தி நடைபெறும். இந்த 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 15ஆம் தேதி காத்தால 6:28க்கு தைப்பொங்கல் பிறக்குது. சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த வருட தைப்பொங்கல் கோரா என்ற திருநாமம் கொண்டு நாய் வாகனத்திலே பொங்கல் பிறக்கின்றது. எது மேல வருது சாமின்னு கேட்டா நாய் மேல வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். திங்கட்கிழமை தைப்பொங்கல் அன்னைக்கு கிளம்புற 7:09 ராவகாலம் 10:12 யமகண்டம். அப்போ பொங்கல் பானை வைக்கும் நேரம் ஒன்று காலைல 6:30 to 7:30க்குள்ள பொங்கல் பானை வைக்கணும். அப்படி இல்லைன்னா 9:10 சாமி கும்பிடணும். பொங்கல் பானை வைப்பதற்கு சிறந்த நேரம் காலைல 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. அதே போல 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூரிய வழிபாடு செய்வதற்கு சிறந்த நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. மதியானம் 12 மணிலிருந்து 1 மணிக்குள்ள அந்த சூரிய வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த தைப்பொங்கல் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நம் அனைவருடைய வாழ்விலும் எல்லா விதமான நலன்களும் பெருகட்டும், எல்லா விதமான வளங்களும் பெருகட்டும், நன்மை பெருகட்டும். கன்னியா பசங்களுக்கு எல்லாம் யாரோ ஆணோ பெண்ணோ, இந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணங்கள் நடைபெறட்டும். அதே போல ஆரோக்கியம் கைகூடட்டும். தம்பதிகளிடத்திலேயே ஒற்றுமை மேலோங்கட்டும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி பிரிவுகள் இருக்குமே, ஆனால் இந்த தை பிறக்கின்ற நேரம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும். கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகட்டும், வம்சாபிவிருத்தி உருவாகட்டும். அதே போல சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற வைபவங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறட்டும் என்று சொல்லி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.